உருட்டி தானே சாப்பிட்டு பாருங்க. ஆமாம் ஆமாம். இந்த கத்திரிக்காய் இல்லாமல் ஆடுபுற சைடு தான் இருக்கும். அந்த பக்கம்தான் அப்படி வாழை இந்த கத்திரி எல்லாம் அந்த பக்கம்தான் இருக்கும். நல்லா வாங்க எல்லாம் நல்லா இருக்கல. இந்த கத்திரிக்காயை பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்களேன், எவ்வளவு பெருசு பெருசா அழகா இருக்கு பாக்குறதுக்கு. பாருங்க பாருங்க, காய் பெருசா இருக்கு, ஆனா பிஞ்சு காய் தான் அது. பிஞ்சுதான். ஆமாம் பிஞ்சுதான். அருமையாக இருக்கும். வத்தலுக்கு தான் வாங்கியிருக்கோம். உங்களுக்காக தான் இங்கே எல்லாருக்கும் அனுப்புறதுக்காக தான் வாங்கியிருக்கோம். அருமையான காய்ங்க. ஒவ்வொரு தடவையும் நம்மளுக்கு ஒவ்வொரு விதமான கத்திரிக்காய் வருது. ஒவ்வொரு வாட்டியுமே நல்ல கத்திரிக்காய், இந்த பச்சை கத்திரிக்காய், வரி கத்திரிக்காய், நீல கத்திரிக்காய் அது மாதிரி வரும். ஆனால் இந்த மாதிரி குண்டு கத்திரிக்காய் இந்த வாட்டி தான் வந்திருக்கு. ரொம்பவே நல்லா இருக்கும். இதெல்லாம் ஆடுதுறை சைடு தான் இருக்கும். ஆமாம், வாழைக்காய் ஆடுதுறை இந்த இது வேதாரண்யம் சைடு கூட இருக்கும். வேதாரண்யம் சைடு நிறையா இருக்கும். அந்த ஒரு கத்திரிக்காய் கிடக்கு பாருங்க, எவ்வளோ பெருசாக இருக்கு. ஆமாம் அருமையாக இருக்குது. அதான் பாருங்க, ஒரு கத்திரிக்காய் போதும், ஒரு குழம்புக்கு பாதியே போதும் போல இருக்கு. அவ்வளோ பெருசாக இருக்கு, நல்லா இருக்கு. இந்த கத்திரிக்காயை பார்த்தோன்னா ஒரு ஆசை, இதை வச்சு ஏதாவது ஒரு சூப்பராக ஒரு டிஷ் செஞ்சிடலாமா சமையலுக்கு. அருமையாக ஒரு சமையல் பண்ணிடலாம். வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு மத்தியானத்துக்கு பார்ப்போம் என்ன சமைக்க. ஒரு கத்திரிக்காய் அல்லது 2 கத்திரிக்காயே போதும். வாங்க, இந்த மாதிரி கத்திரிக்காய் கிடச்சா நீங்களும் அதே மாதிரி சமைக்கலாம். வாங்க பார்க்கலாம். இது காலையிலே தண்ணி சாதத்துக்கு இது மாதிரி ரவுண்டாக அரிஞ்சு போட்டிருக்கேன் பாருங்கள். இது மாதிரி கத்திரிக்காய் எடுத்து அலசிட்டு ரவுண்டாக இது மாதிரி கட் பண்ணிவிட்டு மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள், சோம்பு போட்டு எல்லாத்தையும் நல்லா பிரட்டிட்டு எடுத்து எண்ணெய் தோசைக்கல்லில் போட்டிருக்கேன். அருமையாக இருக்கும் சாதத்துக்கு. மத்தியான சாப்பாட்டுக்கு ஒரு அருமையான டிஷ் செஞ்சிடலாம் இந்த கத்திரிக்காயில். பார்க்கலாம். இப்போ இந்த கத்திரிக்காயை எடுத்துக்கிட்டே கழுவிட்டு இந்த பாருங்கள் லைட்டாக கத்தியால் அங்கங்கே அப்படி நேராக அப்படி கீறி விட்ருக்கேன். அப்போ தான் உள்ளுக்குள்ளையெல்லாம் நல்லா வேகும். அதுக்காக நல்லா பெரிய கத்திரிக்காயாக எடுத்தாச்சு. அதை வச்சுக்கலாம். அடுப்பை பற்ற வச்சு அது மேலே ஒரு கிரில்ல வச்சுருக்கேன். அம்மாலாம் அப்போல்லாம் செய்வாங்க. இது நல்லா பெரிய கம்பி, முறுக்கு எடுக்கிற கம்பியில் குத்திக்கிட்டு அடுப்புக்குள்ளே வச்சு சுட்டு அது மாதிரி தான் செய்வாங்க. இது ஒரு சின்ன கத்திரிக்காய் ஒன்று, 2 கத்திரிக்காயை சுட்டு எடுத்துக்கலாம். அப்பப்போ பரட்டி எல்லா சைடும் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த பக்கம் வச்சுருந்தேன்னா இப்போ எடுத்து நேராக எடுத்து வச்சுருக்கேன். வேகட்டும். அப்பப்போ எல்லா சைடும் கொஞ்சம் கொஞ்சம் பரட்டி வச்சு வேக வச்சுக்குவோம். அப்படியே ஒரு தக்காளி பழம், இதையுமே இந்த சைடில் வச்சு விட்ருவோம். அதுவுமே வேகட்டும். 2 பூண்டு எடுத்திருக்கேன். இது இப்போ தான் சாதம் வடிச்சேன்னா அதில் நெருப்பு இருக்குது, அதிலே வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்படியே முழுசாக வச்சுருக்கேன். அதையுமே அப்பப்போ பரட்டி வச்சு சுட்டு எடுத்துக்குவோம். இதிலே வச்சு சுட்டுக்கலாம். பூண்டும் இடம் பத்தலை கிரில், அதனால தான். அது வேகட்டும். அந்த நேரத்தில் நம்ம புளி கொஞ்சோண்டு ஊற வச்சுக்கலாம். ஒரு குட்டி எலுமிச்சம்பழம் சைஸில் கொஞ்சோண்டு புளி எடுத்திருக்கேன் பாருங்கள். இதை ஊற வச்சுக்கலாம். நான் 2 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன், ஒரு தக்காளி வேற போட்டுக்கிறோமா, அதனால் இத்தினோண்டு புளி போதும். இதை ஊற வச்சிடலாம். பூண்டு சுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை தோலை எடுத்துகிட்டு இதை உரித்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த தக்காளியை எடுத்துடலாம். தக்காளி வெந்துருச்சு, அதை எடுத்துடலாம். போதும் இந்த அளவுக்கு. தோலை உரிச்சிட்டு இதை எடுத்துக்குவோம். கத்திரிக்காயும் பாருங்களேன், இந்த அளவுக்கு நல்லாவே வெந்துட்டு பாருங்கள். நல்லா கலர் மாதிரி வெந்துட்டு பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. கத்தி நல்லா இறங்குதா, நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து நம்ம ஆற வச்சிடலாம். ஆறின பிறகு தோலை எடுத்துகிட்டு நம்ம கடைஞ்சிக்கலாம். தக்காளியை இது மாதிரி தோல் எடுத்துகிட்டு வச்சிடலாம். ஒரு பவுலில் போட்டுட்டு கத்திரிக்காயும் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு, நல்லா ஆறியும் போயிடுச்சு. இதையும் தோலை உரிச்சிருவோம். அவ்வளோதான். தக்காளியை அப்படியே கரைச்சி விட்ருவோம் அதுலேயே. இது இந்த கத்திரிக்காயும் காம்பெல்லாம் எடுத்துகிட்டு தோலெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். அதை போட்டு இந்த மத்தால ஒரு மசிச்சு விட்டுறலாம். நல்லா கையாலேயே கடைஞ்சி விட்டால் தான் நம்மளுக்கு லாய்க்கு. அவ்வளோதான், நல்லா கடைஞ்சி விட்டாச்சு கத்திரிக்காயும் தக்காளியும். அது அப்படியே இருக்கட்டும். இந்த சுட்டை பூண்டு எடுத்து உரித்து வச்சுருக்கோமா, அதை ஒரு அலசிட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கறியாக இருக்குது. அலசிட்டு எடுத்துகிட்டு அதை நைஸாக கட் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ தாளித்து விட்டுறலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் ஜீரகம் கடுகு பொரிஞ்சோடனே வெங்காயம், சின்ன வெங்காய சாப்பரில் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நிறையவே கட் பண்ணி போட்டிருக்கேன் பாருங்கள். நல்லா நைஸாக கட் பண்ணியிருக்கேன் சின்ன வெங்காயம். நல்லா வதக்கிக்குவோம் வெங்காயத்தை. ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுக்குவோம். அவ்வளோதான். இந்த அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு நம்ம பூண்டு ஏற்கனவே வெந்தது தான் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் போட்டு
இதோட சேர்த்து ஒரு வதக்கலாம். மிஸ் பண்ணிட்டாங்க, ஒரு 2 ஸ்பூன் இந்த ஸ்பூனால் மல்லித்தூள் போட்டிருக்கேன். மல்லித்தூள் கலரை பாருங்களேன். நம்மளோட மசாலாவுக்கு எப்பயுமே ஒரு தனி சுவை உண்டு. அது குழம்பு வச்சு சாப்பிட்டவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதோட கலரை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. நம்ம மல்லித்தூளில் எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டும் அரைச்சிருக்கோம். தனி மல்லித்தூளுமே இருக்குது. மிளகாய் தூளை பாருங்கள், 6 மாதம் ஆனாலும் இந்த கலர் அப்படியே இருக்கும். அதுக்கு காரணம் நம்ம திருவையில் அரைக்கிறது. இன்னொன்று, நம்ம மல்லியில் எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டு அரைக்கிறோம் இல்லையா, அதுக்குமே தனி சுவை உண்டு. எல்லா மசாலாவுமே ரொம்பவே நல்லா இருக்குன்னு வாங்கி சாப்பிட்டவங்க மனசார பாராட்டியிருக்காங்க. இது வரைக்கும் வாங்கலைன்னா கொஞ்சமாக வாங்கி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் அதோட சுவை தெரியும் உங்களுக்கு. அப்புறம் இட்லி தோசைக்கு சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னால் இந்த கத்திரிக்காய் கூட்டு மல்லித்தூள் தேவையில்லை, மிளகாய்த்தூள் மட்டுமே போட்டு இதே மாதிரி செஞ்சுக்கலாம். இந்த புளி கொஞ்சோண்டு ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதை கரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றிடலாம். கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் கொஞ்சமாக போதும். இப்போ கடைஞ்சி வச்ச கத்திரிக்காய் தக்காளி ரெண்டையுமே அதோடு சேர்த்து எல்லாத்தையும் கலந்துடும். எல்லாத்தையும் கிண்டி விட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றிக்கலாம். இந்த கடைஞ்சோம் இல்லையா கத்திரிக்காய், அதை அவ்வளோதான். தண்ணியெல்லாம் ரொம்ப ஊற்ற வேண்டியதில்லை, இந்த அளவுக்கு இருந்தால் போதும். தேவையான அளவு உப்பு, நம்ம சாதத்துக்கு போட்டு சாப்பிட்ணுமா அதுக்கு தகுந்த மாதிரி நான் உப்பு சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் இட்லி தோசைன்னா கம்மியாக சேர்த்துக்கணும். அப்புறம் மல்லித்தூளும் தேவை கிடையாது இட்லி தோசைக்கு போடையில். மற்றபடி எல்லாமே சேர்த்து நீங்கள் செஞ்சீங்கன்னா இட்லி தோசைக்கும் நல்லாவே இருக்கும். அவ்வளோதான். இப்போ இதை மூடி வச்சுலாம் ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். அப்பப்போ திறந்து கிளறிக்கலாம். அப்போ கத்திரிக்காய் புளி கூட்டு சூப்பராக ரெடி ஆகிட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துட்டோம். சாதத்தில் போட்டு சாப்பிட சூப்பராகவே இருக்கும். லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலையை தூவிட்டு ஆஃப் பண்ணிக்க வேண்டியதுதான். அந்த சுட்டோம் இல்லையா கத்திரிக்காய் தக்காளி, அதோட ஃப்ளேவர் தான் அதுக்கு டேஸ்ட்டே, அதுதான் அந்த சுட்டதோட வாசம்தான். வேறு என்ன இதில் ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் ஸ்பெஷல். அந்த சுட்ட வாசம் தான் அதுக்கு ஸ்பெஷலே. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். ஆனால் எதுவுமே சுட்டு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போயாவது சாப்பிட்லாம், நம்ம அடிக்கடி செய்கிறது இல்லையா, எப்போயாவது வேணால் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். அவ்வளோதான். அப்போ ஆஃப் பண்ணிவிட்டு வாங்க சாப்பிட்டு பார்த்துருவோம். சுட சுட இது மாதிரி சாதத்தை போட்டு இதில் கொஞ்சமாக எடுத்து வச்சா போதும். அது போதும், அதுவே இந்த சாதத்துக்கே போதும். அப்புறம் முட்டைகோஸ் பொரியல் தான் பண்ணியிருக்கேன் பாருங்கள். கலர் மாறாமல் எப்படி இருக்குது பார்த்தீங்களா முட்டைகோஸ் பொரியல். அதுக்காக வேகலையா அப்படின்னு கேட்டுறாதீங்க, அதெல்லாம் அருமையாகவே வெந்திருக்கும். முட்டைகோஸ் பொரியலை வச்சு இந்த அம்மா கொல்லையில் தான் இருக்காங்க, தட்டையெல்லாம் தட்டிகிட்டு இருக்காங்களா, அதனால் கொல்லையில் தான் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்துருவோம் வாங்க. என்னம்மா சமைச்சிட்டியா? சமைச்சாச்சுமா. என்ன குழம்பு? இந்த கத்திரிக்காய் தான் காலையில் எடுத்தோம்ல. ஆமாம், பாருங்க அவ்வளோ மணமாக இருக்கு. அப்படியா? உருட்டி தாரம் சாப்பிட்டு பாருங்க. ஆமாம் ஆமாம், கொஞ்சமாக சோறு, கொஞ்சமாக டேஸ்ட் பார்க்குறது. சாப்பாடு கொண்டு வச்சுட்டு வந்துட்டேன். சாப்பாடு கொண்டு வச்சுட்டு வந்துட்டேன். நான் பார்சல் போட போகிறேன். அப்படியா? ஆமாம், சரி சரி. அங்கே வீடியோ எடுக்க லேட் ஆகும். நானும் கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டு பார்சல் போட போயிடலாம். எப்படி இருக்குது? ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா? எல்லாம் கரெக்டாக இருக்குது. புளிப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா? எல்லாம் நல்லா இருக்குது. நீங்களும் வாங்க சாப்பிட்டுவோம். இந்த அவங்க கேமரா பிடிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு உருண்டை இந்த சாப்பிடுவாங்க. என்ன கத்திரிக்காய் கொத்தா? சூப்பர், சூப்பராக இருக்கா? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. செம, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. வாழ்த்து சொல்லிடலாமாம்மா? சொல்லிடுவோம்மா. பிரஜன் பிரஜித் அப்படின்னு ட்வின்ஸாக அவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லியிருக்காங்க அவங்க அப்பா அம்மா. அவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லிவிடுங்க. அவங்க சகல செல்வம் பெற்று எல்லா செல்வமும் எந்த குறையும் இல்லாமல் எல்லா செல்வமும் பெற்று 100 ஆண்டு வாழணும்னு இந்த பாட்டி மனமாற வாழ்த்துறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சுட்ட கத்திரிக்காயோட வாசம், இந்த பூண்டு வாசம் சூப்பராக இருக்கு. எல்லாமே அவ்வளோ அருமையாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான டிஷ் தான். இந்த பக்கம் பாருங்களேன், அவங்களுக்கு
அவங்களுக்கு தட்டை தட்டிட்டு இருக்காங்களே. நீ தட்டையும் சீப்பு முறுக்கு வேலையும் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி தான் தட்டி துணியில் வெள்ளை துணியில் விரித்து போட்டு அப்புறமா எடுத்து போட்டுருவாங்க. அது பாருங்கள், இப்போ அதுக்கு முன்னாடியே சீப்பு முறுக்கு தான் போட்டு எடுத்து வச்சுருக்காங்க. நல்லா இருக்குல்லப்பா சாப்பாடு? சூப்பர் சார். சூப்பராக இருக்குல்ல? ஆமாம், டேஸ்ட்டாக இருக்குது. சரி சரி. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பாய், அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.